بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதியான ஹாஷிம் வம்சத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ் அஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில். அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகளிலிருந்து கினானா என்பவரை அல்லாஹ் தெரிவு செய்தான். வஸ்தஃபா குரைஷன் மின் கினானா, கினானா கோத்திரத்திலிருந்து அல்லாஹு தாலா குரைஷ் என்பவரை தெரிவு செய்தான். வஸ்தஃபா பனி ஹாஷிம் மின் குரைஷ், அல்லாஹு தாலா குரைஷிகளிலிருந்து பனு ஹாஷிம் கோத்திரத்தை தெரிவு செய்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், என்னை அல்லாஹ் ஹாஷிம் கோத்திரத்தாரிலிருந்து தெரிவு செய்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பானவர்களே, இந்த சாட்டை பார்த்தா விளங்கும், இந்த ஹதீஸை மிக இலகுவாக விளங்கி கொள்ளலாம். இந்த சாட் இல்லைன்னா எங்களுக்கு இந்த ஹதீஸை விளங்கி கொறது கஷ்டமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் அஸ்தஃபா மின் வலதி இஸ்மாயில் கினானா, அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து இந்த கினானா என்பவரை தெரிவு செய்தார். நீங்க இந்த படத்தை பார்த்தா விளங்கும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழித்தோன்றல்ல வந்த அத்னான், அத்னானுடைய அந்த வழித்தோன்றல்ல மஅத், மஅதுடைய மகன் நிசார், நிசாருடைய மகன் முதர், முதருடைய மகன் இல்யாஸ், இல்யாசுடைய மகன் முத்ரிகா, ஹுசைமா, கினானா. இந்த கினானா தான் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பல குழந்தைகள், நாங்கள் ஏற்கனவே பாடத்தில் பார்த்தோம், 12 குழந்தைகள் இருந்தார்கள். 12 குழந்தைகளில் இருந்து அல்லாஹு தாலா இந்த வம்சத்தொடரை, அதாவது கைதார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 மகன்களில் கைதார், கைதாருடைய வழித்தோன்றலில் வந்த இந்த கினானாவை அல்லாஹ் தெரிவு செய்தான். வஸ்தஃபா குரைஷன் மின் கினானா, மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் குரைஷியர்களை கினானாவிலிருந்து தெரிவு செய்தான். இந்த ஃபிஹ்ர் என்று வரார், இவர்தான் குரைஷ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலிருந்து கினானாவை, கினானாவுடைய வம்சத்திலிருந்து அல்லாஹ் குரைஷியர்களை தெரிவு செய்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஸ்தஃபா பனி ஹாஷிம் மின் குரைஷ், குரைஷியர்களிலிருந்து அல்லாஹ் பனு ஹாஷிமை தெரிவு செய்தான். எங்களுக்கு தெரியும், இந்த ஃபிஹ்ர் தான் குரைஷ். இந்த இவ்வளவு பரம்பரை இருக்கக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எங்கிருந்து தெரிவு செய்தான்? இந்த ஃபிஹ்ருடைய மகன் இந்த காலிப், லுஐ, கஅப், இப்படி வைத்து முர்ரா, கிலாப், ஸல்லல்லாஹுடைய ஒரு அப்பா கிலாப், கிலாபுடைய மகன் குசை, குசையுடைய 2 மகன்ல அப்துத்தார், அங்கல அப்துல் உஸ்ஸா, இங்கல அப்து மனாஃப், இவர் தான் வரார். குசையுடைய மகன் அப்து மனாஃப், அப்து மனாஃபுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள், முத்தலிப், நௌஃபல், அப்து ஷம்ஸ், ஹாஷிம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குரைஷியர்களிலிருந்து அல்லாஹு தாலா பனு ஹாஷிமை தெரிவு செய்தான். அப்ப அவ்வளவு குடும்பங்கள், பரம்பரைகள் இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே குரைஷிலிருந்து பனு ஹாஷிமிலிருந்து அல்லாஹ் தெரிவு செய்து சொன்னார்கள். பனு ஹாஷிமுக்கும் பல குழந்தைகள் இருந்தார்கள். அதிலே அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ் வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், இந்த பனு ஹாஷிமில் பலர் இருந்தார்கள். அந்தஸ்தால் கூடியவர்கள், அழகால் கூடியவர்கள், அறிவால் கூடியவர்கள், நிறைய பேர்கள் இருந்தார்கள். இப்படி இருந்தும் அல்லாஹு தாலா இந்த ஹாஷிமுடைய மகன் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான் என்று சொன்னார்கள். இப்படித்தான் அல்லாஹு தாலா இந்த பரம்பரையை தெரிவு செய்தான். நாங்கள் ஏற்கனவே பழைய பாடங்களில், சென்ற 2 பாடங்களிலும் இந்த எல்லா பரம்பரைகளை பற்றி பார்த்தோம். இன்று எஞ்சி இருப்பது இந்த ஹாஷிம் கோத்திரத்தை பற்றிய விஷயம். இந்த ஹாஷிமுடைய மகன் அப்துல் முத்தலிப். நாங்க இந்த அப்துல் முத்தலிபை பற்றி, ஹாஷிமை பற்றி, குசையை பற்றி தனியாக பின்னால பாடத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நாங்க மேலோட்டமாக இந்த ஹாஷிம் கோத்திரத்தில் உள்ள பிரதான நபர்களை தந்திக்கிறோம். இந்த அப்துல் முத்தலிபுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளில் பிரதானமானவர்களை நாங்க இங்க தந்திக்கிறோம். இந்த அப்துல் முத்தலிபுடைய குழந்தையில் ஒரு ஆள் வராரு, ஹாரிஸ். ஹாரிஸுடைய மகன் அபு சுஃபியான், அபு சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ். நாங்க பிரபலமாக ஒரு அபு சுஃபியானை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அந்த அபு சுஃபியான் அல்ல இவர். அந்த அபு சுஃபியான் எங்களுக்கு தெரியும், இந்த பாடத்துல வராரு, கடந்த பாடத்துல வந்தாரு. இவர் தான் அந்த அபு சுஃபியான். அபு சுஃபியான் அவருடைய பேர் சஹர், சஹ்ர் இப்னு ஹர்ப் இப்னு உமையத் இப்னு அப்தி ஷம்ஸ் இப்னு அப்தி மனாஃப் என்று சொல்லி வரக்கூடிய அபு சுஃபியான். இவர் வேற. இந்த அபு சுஃபியான் தான் ஹிந்த் என்ற அந்த ஹம்சா ரலியல்லாஹு ஈரலை சப்பி துப்பி அந்த பெண்ணுடைய கணவராக இருந்த அபு சுஃபியான். இஸ்லாத்துடைய எல்லா போர்களிலும் இஸ்லாத்தை எதிர்த்து தலைமை தாங்கி கடைசியாக மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்த அபு சுஃபியான் இவர்.
நாங்கள் இன்று பார்க்குகின்ற அபூ சுஃபியான் இவர் வேற. இவர் நபி ஸல்லல்லாஹுடைய இன்னும் நெருங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹுடைய அப்பாவுடைய அந்த பரம்பரையில் வந்த ஹாரிஸ் ஸல்லல்லாஹுடைய சொந்த தந்தையின் சகோதரர், பெரிய தந்தையுடைய மகன் தான் இந்த அபூ சுஃபியான். கிட்டத்தட்ட இந்த அபூ சுஃபியானும் அந்த அபூ சுஃபியானை போலதான் தீனை கடுமையாக எதிர்த்தவர். இவர் சிறந்த கவிஞர், அவர் சிறந்த வியாபாரி. அந்த அபூ சுஃபியான் சிறந்த வியாபாரி, இவர் சிறந்த கவிஞர். இஸ்லாத்தை கவிகளால் வசைபாடிய ஒரு நபர் தான் அபூ சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ். இவருக்குரிய ஒரு விசேடமான சிறப்பம்சம் என்னவென்றால் வகான அக்ஸரன் நாசி ஷபஹன் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகபாவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பானவர்கள். பின்னால நாங்க இன்னொருவரை பற்றியும் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தோற்றமும் இந்த அபூ சுஃபியானுடைய முகத்தோற்றமும், சகோதரர்களுடைய குழந்தைகள் தானே, முகத்தோற்றமும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கும். ஆனால் இவர் தீனை எதிர்த்து, தீனுக்கு எதிராக எல்லா யுத்தங்களிலும் களம் கண்ட ஒரு ஆள் தான் இந்த அபூ சுஃபியான். கிட்டத்தட்ட அந்த அபூ சுஃபியானை போலவே தான் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கா வெற்றிக்கு சற்று முன்னர் அந்த அபூ சுஃபியானும் அப்படித்தான். மக்கா வெற்றிக்கு சற்று முன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த அபூ சுஃபியானும் மக்கா வெற்றிக்கு சற்று முன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ சுஃபியானுக்கு முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த அபூ சுஃபியானோடு சற்று ஸல்லல்லாஹு கோபம் கொண்டார். காரணம், மிக்க நெருக்கமான உறவாக இருந்தும் தீனை கடுமையாக எதிர்த்தவராக இவர் இருந்தார். ஆனால் பின்னால் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். தீனுடைய மிகப்பெரிய ஒரு தியாகியாக மாறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தார். இஸ்லாத்துடைய மக்கா வெற்றிக்கு பின்னால் நடைபெற்ற ஹுனைனுடைய போர்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறுதுணையாக இருந்தார்கள். ஹுனைனுடைய களத்தில் பல பழைய சஹாபாக்கள் கூட ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை உண்டான போதும் இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறுதுணையாக இருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றவர் அதே அந்த அபூ சுஃபியானுடைய சகோதரர் நௌஃபல் இப்னுல் ஹாரிஸ். இவரும் தீனை எதிர்த்துவிட்டு பிறகு பத்ர் யுத்தத்துக்கு சில வருடங்களுக்கு பிறகு, ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் அபூ தாலிப். இவரை பற்றி நாங்கள் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்த எல்லோரும், சாதாரணமாக தெரிந்தவர்களுக்கும் அபூ தாலிபை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த தீனையும் பாதுகாப்பதற்காக வேண்டி தன் உயிரையும் தன் குழந்தைகளை கூட துச்சமாக மதித்த ஒரு நபர் தான் அபூ தாலிப். ஆனால் அவர் அந்த குடும்ப கௌரவத்தை கருத்தில் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். ஆனால் தீனை பாதுகாத்த ஒரு நபராக இருந்தார். ஆனால் தான் நாங்கள் அவருக்கு அந்த மஞ்சளால நாங்கள் அடையாளம் போட்டு காட்டியிருக்கிறோம். அவர்களுடைய மகனாக இருந்தவர்கள் தான் இந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் தான் ஹஸரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு விசேடமான சிறப்பம்சம் இருக்கிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட முக தோற்றத்தில் ஒன்றுமாய்தான். தூரத்திலிருந்து பார்த்தால் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இரண்டு பேருடைய அந்த முகத்தோற்றமும் ஒன்று போன்று இருந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இவர் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரத் செய்து, ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்துடைய வரலாற்றை படித்து பார்த்தால் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுக்காமல் அந்த வரலாறை சொல்ல முடியாது. ஏனென்றால் நஜாஷி மன்னருடன் தைரியமாக பேசி அந்த நஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கே காரணமாக இருந்தவர் இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாக இருந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொல்லக்கூடிய பெண். அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் அஸ்மா அது வேற, இது அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். இவர்கள் தான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாக இருந்தார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த பெண் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை திருமணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பிறகு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை திருமணம் முடித்தார்கள். 2 கலீஃபாக்களை திருமணம் முடித்த ஒரு பாக்கியம் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கிறது, ஹஸரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்ததாக நாங்கள் இங்க இருக்கிறார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை பற்றி தனியாக வரலாறு பேச வேண்டும். எல்லா போர்களிலும் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் தொட்டுக்கொண்டே தான் செல்ல வேண்டி இருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு எல்லா போர்களிலுமே மும்முரமாக ஈடுபட்டவர்கள், இஸ்லாத்தை பரப்பியவர்களாகவும் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு அறிவாளியாகவும் சஹாபாக்களில் இருந்தவர்கள் தான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக பார்க்கிறோம் அப்துல் முத்தலிபுடைய அடுத்த மகன் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவும் தான், பால்குடி சகோதரரும் தான். இவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 3 வயதுதான் வித்தியாசம். ஒரே சம வயதை சேர்ந்தவர்கள். அதே மாதிரிதான் நான் முன்னால் சொன்ன அபூ சுஃபியான். இந்த 3 பேரும், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 3 பேரும் ஹலீமத்து ஸஅதியா என்ற அந்த பெண்ணிடத்தில் பால் குடித்திருக்கிறார்கள். எனவே பால்குடி சகோதரர்களாகவும் இந்த 3 பேரும் இருக்கிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹுடைய சாட்சவும் கூட,
பால்குடி சகோதரராகவும் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இஸ்லாத்திலே அசதுல்லா என்று சொல்வார்கள், அல்லாஹுடைய வீர சிங்கம் என்று சொல்வார்கள். பத்ருடைய வரலாற்றிலும் அவர்கள் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டியவர்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே அபூ தாலிபுக்கு இன்னொரு மகன் இருக்கிறார், அகீல் இப்னு அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த அகீல், இந்த நௌஃபல், இந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை சற்று தாமதமாகித்தான் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இரண்டு பேரும் பத்ரு போரில் முஸ்லிம்களுக்கு எதிராக கலந்து கொண்டவர். இந்த அகீல், இந்த நௌஃபல். அதில் அநேகமான வரலாற்று ஆசிரியர்கள் நிர்பந்தமாக இவர்கள் எதிராக கலந்து கொண்டதாக குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அபூ ஜஹல் பனு ஹாஷிம் கோத்திரத்தாரை போரிலிருந்து திரும்புவதற்கு அனுமதிக்கவில்லை. எனவே நிர்பந்தமாக இந்த அகீல், நௌஃபல் இந்த இரண்டு பேரும் கலந்து கொண்டார். அடுத்ததுதான் ஸல்லல்லாஹுடைய தந்தை, அவர்களை பற்றி நாங்கள் தனியாக பார்ப்போம். அடுத்ததாக வருகிறார் மிக முக்கியமான ஒருவர். இந்த பரம்பரையில் சிவப்பு நிறத்தில் அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு நபர் இவர்தான். மற்ற எல்லா பரம்பரைகளிலும் சிவப்பு நிறத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட பலர்களை பார்த்தோம். இந்த கோத்திரத்தில், ஹாஷிம் கோத்திரத்தில் சிவப்பு நிற அடையாளம் இடப்படுகின்ற ஒரு நபர் தான் அபூ லஹப். மிக அழகான தோற்றம் உள்ளவர். இவருக்குரிய விசேடம் என்னவென்றால், அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஒரு காஃபிருடைய பெயரை சொல்லி, மக்காவினுடைய ஒரு முஷ்ரிக்குடைய பெயரை சொல்லி சாடி இருக்கிறான் என்றால், பெயரை சொல்லி ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான் என்றால், இந்த அபூ லஹபுக்கு எதிராகத்தான் அல்லாஹு தாலா ஒரு சூறாவையே இறக்கி இருக்கிறான். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அபூ லஹபும் இவனுடைய மனைவியாக இருந்த உம்மு ஜமீல் என்ற பெண், அந்த உம்மு ஜமீல் யார் என்றால் அந்த அபூ சுஃபியானுடைய சகோதரி. நாங்கள் பார்த்த அந்த முன்னால் வந்த அந்த அபூ சுஃபியானுடைய சகோதரியாக இருந்த உம்மு ஜமீல், அவளை குர்ஆன் ஹம்மாலத்துல் ஹதப், விறகு சுமப்பவள் என்று குர்ஆன் அவளை சாடுகின்றது. எனவே அந்த பெண் மற்றும் அபூ லஹப், இந்த இரண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியுமான எல்லா தொந்தரவுகளையும் கொடுத்தவர்கள் மட்டுமல்ல. நாங்கள் ஏற்கனவே நான் ஒரு பாடத்தில் சொன்னேன், அபூ தாலிப் கணவாயில் சிறை வைக்கப்பட்ட விடயத்தை சொன்னேன். அந்த அபூ தாலிப் கணவாயில் இந்த ஹாஷிம் கோத்திரம், இந்த ஹாஷிம் கோத்திரத்தையும் அடுத்ததாக உள்ள முத்தலிப் கோத்திரமும் தான் கணவாயில் சிறை வைக்கப்பட்டார்கள். அதிலே ஹாஷிம் கோத்திரத்தாரில் இருந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்கும் தான் அந்த சிரமம் ஏற்பட்டது. ஆனால் இந்த அபூ லஹப், நான் ஹாஷிம்களை விட்டு நீங்கிக் கொண்டேன் என்று இந்த கோத்திரத்தை விட்டே இந்த அபூ லஹப் நீங்கிக் கொண்டான். எனவே இவனை குர்ஆன் கடுமையாக சொல்லுகிறது. நாங்கள் வரலாற்றில் பின்னால் அவரை பற்றி பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, அவருடைய 3 மகன்மார்கள் இருந்தார்கள், உத்பா, உத்தைபா, முஅத்திப் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் இந்த உத்பாவும் உத்தைபாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்மார்களை திருமணம் முடித்திருந்தார்கள். உத்துபா என்பவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார். ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களையும், இந்த உத்தைபா என்பவர்கள் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா, இந்த 2 பேர்களையும் திருமணம் முடித்திருந்தார்கள். தப்பத் யதா அபீ லஹப் அந்த சூரா இறங்கிய பிறகு அபூ லஹப் வற்புறுத்தி இருவரையும் தலாக் சொல்ல வைத்தான். அந்த அடிப்படையில் இந்த 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்மார்களையும் தலாக் சொன்னார்கள். அந்த 2 மகள்மார்களும் ஒருவர் பின் ஒருவராக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டார்கள். அதிலே இந்த உத்பா, முஅத்திப் இந்த 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உத்தைபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்து தொந்தரவு கொடுத்தான். தன் தந்தையை போன்றே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு எதிராக ஒரு பதுவா செய்தார்கள். உன் மீது அல்லாஹ்வுடைய ஒரு விலங்கு சாட்டப்படட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு ஒரு பதுவா செய்தார்கள். அதன் விளைவாக அவன் ஒரு வியாபார பயண கூட்டத்தில் சென்று கொண்டிருந்த போது ஒரு விலங்கால், அவன் ஒரு சிங்கம் அல்லது ஒரு காட்டு விலங்கால் அவன் கொலை செய்யப்பட்டான். அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மாமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆத்திகா, அர்வா, இன்னும் பல மாமிமார்கள் இருந்தார்கள். அதிலே இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மற்ற இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு வீர பெண்ணாக இருந்தவர்கள். இவர்களை பற்றியும் ஓரளவுக்கு வரலாற்றை படித்தவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பெரிய தந்தை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நேசித்தவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இவர்களும் இஸ்லாத்தை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை மறைத்திருந்தார்கள். இவருடைய முழு குடும்பமும் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மனைவி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய குடும்பமே இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார்கள். முஸ்லீம்களுக்கு மக்காவிலே நடக்குகின்ற செய்திகளை சொல்பவர்களாக ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். மக்கா வெற்றிக்கு சற்று முன்னர் தான் பகிரங்கமாக தன்னுடைய இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினார்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய மகன்மார் பலர் இருந்தார்கள். அதில் பிரதானமானவர்களை தந்திருக்கிறோம். குசம், ஃபதுல், அப்துல்லா.
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக பிரபலமான ஒரு சஹாபி, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் கலை அறிஞர்களின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பஹ்ருல் இல்மாக, அறிவு கடலாக இருந்தவர்கள் தான் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய இன்னொரு இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் கீழால் தந்திருக்கிறோம், அப்பாசியர்களுடைய ஆட்சி இங்கிருந்து தான் வந்தது. உமையாக்களுடைய ஆட்சியை நாங்கள் ஏற்கனவே இந்த பரம்பரையில் எடுத்து காட்டினோம். ஹசரத் முஆவியா மற்றும் மர்வானுடைய அந்த குடும்பத்திலிருந்து தான் உமையாக்களுடைய ஆட்சி வந்தார்கள். இந்த பரம்பரையில் இருந்துதான், அதாவது ஹசரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பரம்பரையில் இருந்துதான் முஹம்மது இப்னு அலி இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ற அந்த நபருடைய பரம்பரையில் பிற்பட்ட காலத்தில் அந்த பரம்பரையில் இருந்துதான் அப்பாசியர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த உமையாக்களை வீழ்த்தினார்கள். இஸ்லாமிய நாகரிகம் படித்தவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். அப்பாசி உமையாக்களுடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள். உமையாக்களுடைய ஆட்சியை வீழ்த்திய அப்பாசியர்கள் இந்த ஹசரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையிலிருந்து வந்தவர்கள்.